கொடுமை எனக்கு நீ அண்ணி உனக்கு கொழுந்தினாரு. சரி போ. உன்ன மாரி பொம்பளை நினைச்சிட்டு நீ என்னை சிரிக்கிற பாரு. இதோட ஐயோ சுருக்க மாட்டி வெள்ளம் கிணறு தான் கரைச்சி கொடுங்க, செத்து போயிடுறேன் நான். கம்யூனிட்டி வெள்ளத்தை கொடுத்தா வேண்டா சாவுவான். போக வந்தா வெள்ளம் குடிக்கிறதோ வெள்ளம் ஒரு டம்மகரா குடிக்கணும். மேடம் போங்க. ஒரு ஒரு அரை மணி நேரம் அப்படியே உட்காருங்க. சரி எல்லாம் உட்காருங்க. இன்னும் 2 மணி நேரம் நிகழ்ச்சி தான் நடக்கும். ஆமாம், கீழே உட்காந்து நல்லா பார்க்கலாம். அப்படியே வீட்டுக்கு போய் தூங்கினா கூட கண்ணு தெரியாது. அதனால தான் இங்கே உட்காரு. யார் நல்லா உட்காருத தலையில் சொட்ட மாட்டேங்குது பாருங்க. அது யார் விட்டு சுத்து 1,30,000 ரூபாய் கிரீடம். இந்த கிரீடமா? இது 1,30,000. நானு வைக்கிறேங்க. சொல்லி வைக்க மாட்டேன். அப்படின்னா கோப்பை கட்டிக்கணும். ஏற்கனவே பொண்ணமா பாதி கட்டி விட்டாரு சார். எதுக்கு சூத்த அடிச்சுட்டு காத்துறீங்க? நான் நிஜமாலுமே சொல்கிறேன், அந்த கோழிக்கறி குழம்பு அந்த சக்காத்தி வச்சதுன்னு சொல்லிட்டுருங்க. நான் செம்ம டென்ஷன் ஆகிடுவான். என் சூட்டு எரிட்டு எனக்கு தான் தெரியும். 2 டைம் டர்ரு புருன்னு வந்து பிதா சுத்தா பரிசுத்தாக நாமத்தில் அழைச்சிட்டு நல்ல பிதாவே ஆண்டவரே கலைச்செல்வி. எனக்கு என்ன அந்த கலைச்செல்வி சக்காத்தியும் அந்த சுமதி சக்காத்தியும் நான் பார்த்துக்கிறேன். காலையிட்டும் அது அண்ணியாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், அக்காவாக இருக்கட்டும். நம்மளுக்கு நானும் ஒரு பொம்பளை தான். பௌத்து கிடக்குறோம். உன் பௌத்தில் என்னடா இருக்குது? பியா இருக்குது. உனக்கெல்லாம் 1 மணி நேரத்தில் புயல் காத்தா இருக்குன்னா பெருமிட்டு பாத்திரம் கிடப்ப ஒரு உனக்கெல்லாம் இந்த தொண்டை வயிற்றுல முதல்ல குடல் இருக்கு. அவனுக்கு சூத்தே இல்லை. எங்க குடல் இருக்கும்? ஆமா, பேரு சூத்துக்கு வேறு பல வயது. இல்ல பங்குனி ஒருத்தர் காவடி எடுக்கிறேன். இப்ப சாமி வருது எனக்கு. ஏன்னா சுத்தமான ஒரு எந்த ஒரு பொம்பளையாவது மூஞ்சில் அடிப்பானாடா. ஆட கண்மேட்டிக்கு பிறந்த கண்மேட்டி காலிருந்து சாப்பிடலாட்டி. மேடம் ஐயோ சிரிச்சுக்கிட்டு தேவையா? நீ சிரிச்சாவே எனக்கு சூத்து வாயினா இருக்கு. ஓ இது அவங்க வயிறா? என் வயிறு மாட்டிட்டு வாயில அழகு போட்டுமா உனக்கு ஒண்ணு அடங்கல. நான் வந்துக்கிறது மனையாகாரு. புறம்போக்கு நிலம் நிறைய இருக்குதான். காணிகள் சொல்லிட்டு போகலாம் சார். அந்த புசு உரத்தை கொஞ்சம் நிறுத்துங்க சார். ஹரி ஹரி ஸ்பீக்கரோட பறந்துடும் இப்போ வீட்டுக்கு. கிரி கிரி என் புள்ளிய நான் எப்படி கூப்பிடுறது? நீங்க அங்க சூத்து முடிட்டு அங்க இருங்க போங்க. நான் வந்துக்கிறது தேவடியா மாமா. ஆமா. அவங்களே விட்டாலும் நீங்க விட மாட்டீங்க போடாங்கடா. ஓகே போங்க. என் பக்கத்துல ஆம்பளை நின்னாவே எனக்கு பிடிக்காது. இடையே போயிடுங்க. நான் வந்துக்கிறது யாருன்னு கேக்குறீங்க? வரத்துக்குள்ளார எத்தனை பேர் அனுப்பிச்சு விட்டீங்க? 4 பேரு. அந்த 4 பேர் யார் யாரு? 4 பேர் ஊர் தலைவர் எல்லாரும். பாரதி ஒரு ஆளு, பெரியவனு ஒரு ஆளு, பெருசாந்து ஒரு ஆளு, கார்த்தி ஒரு ஆளு. 4 பேரும் வந்துட்டாங்க. படி கட்டி என்ன பண்ணாங்க? 300 ரூபாய் காசு கொடுத்து பக்கத்து பாப்பு விட்டு கொள்ளைக்கு கூப்பிடுறாங்க. நீ என்ன சொன்ன? ஆனா இப்போ டயர்டா இருக்கணும்னு சொல்லிட்டான். 600 ரூபாய் கிரீடம் எப்படி நீங்க போயிட்டு போறதுக்குள்ள உடச்சி ஷேர் போயிட்டு வாங்க போறது ஊருக்கு. ஆமாடா இவன் நல்லா ஆடுறான். மேடம் அடி ஒண்ணு எனக்கு ஒண்ணு தாங்க முடியல. சீக்கிரம் சீக்கிரம் கேளுடியா. சாரி வாங்க நம்ம ரெடி போங்க. மேடம்
வந்திருக்குது யாரு நான் வந்துக்கிறது யாருன்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கணும். ஆமா. அங்காளம்மாவா? இல்ல. ஓம் சத்யா? ஓ. முத்தாரம்மனா? இல்ல. காஞ்சி காமாட்சியா? ஓ. மதுரை மீனாட்சியா? இல்ல. மகாவா? ஏன் உன் வேணாம்? சௌந்தர்யாவா? ஐயோ, மாலாவா? இந்த மாதிரி பத்தினி சாமிட்டுலாம் என் உடம்பு போகாது. உங்க ஆம்பளை சாமி தான் சொல்லுங்க. ஆம்பளை சாமியா? ஆமா. முருகரா? இல்ல. விநாயகரா? நோ. ஐயா ஓப்பனா? ஐயோ ஐயப்பனா? இல்ல. வீர புல்துறா? இல்லைங்க. வேற யாரும் வந்திருக்காரு? நான் வந்துக்கிறது யார் தெரியுமா? நான் வந்துக்கிறது யாரு நட்டமா நிக்குது சாமி மேல? அது இப்ப டெம்பர்ல நிக்குது. அது ஆமென். சோத்திரம். போ. ஆத்தா ஏன்டா கிலோ 10 ரூபாய் வித்துட்டாங்க மாலை. மாலை போடுறீங்க. இந்த ஊர்ல யாரும் சிரிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் என் குடும்பத்தை இட்டு வந்துக்கிறேன் 16 பேர்த்த. ஏன்னா நம்மளே சிரிச்சு கையிலையா அப்புறம் ஒழுங்கா வைக்க முடியாது. நடிச்ச சார்னா. ஓ, நீங்க வீடியோ எடுக்கிறீங்களா? ஆத்தா சொல்லுங்க. நான் ஆம்பளை சாமி கேட்ட வேற யாரு தான் வந்திருக்கிறது? நான் வந்துக்கிறது யார் தெரியுமா? யாரு? முதல்ல இது யாரு பாவாடை? இதா ஆ. இந்த பாவாடை. இது பாவாடை இல்ல. இந்த ரைஸ் மில்லுக்கு முன்னாடி மாவு அரைப்பாங்க பாருங்க, அந்த துணி இது. முன்னாடி கொட்டினா மிளகாத்தூள் வரும், பின்னாடி கொட்டினா பொத்து பொத்துன்னு சாணி தான் வரும். நம்மளை வானம் ஓடுறதுக்கு அங்கே நான் இன்னும் தோறான காத்துட்டு கிடக்குறேன். யார் சொத்து நிற்கிறான். இந்த மிளகாத்தூள் வச்சிருந்த சுமதி கலை செல்வி நான் பார்த்தேன். என் சூத்து எறிகிற மாதிரி. ஐயோ, எம்மா மிளகாத்தூள் வேலை நீ தின்னடா. நீ மாலை போடுங்க, நீ எப்படி தின்னுவா? எங்க இருக்கு? எங்கடா இருக்கு? நாங்க சும்மா ஏய், காலையில காரச்சட்னி ஊரு காரச்சட்னி ஊரு மட்டும் தான் கிளநூறு. அண்டாண்ட தெக்காட தெரியும், எங்களுக்கு வடக்காட தெரியும் இவங்களுக்கு. அண்டாண்ட காலை வச்சா நாங்க சண்டைக்கு வருவோம், எங்காண்ட காலை வச்சா அவங்க சண்டைக்கு வருவாங்க. அந்த மாரி நிலைமையில வாயிற இடையில ஒரே ஒரு பாய் கடை மட்டும் தான் குறுக்காடை. உம்மளை எல்லா பொருளும் கடை அங்கே நாங்கள் தான் வாங்குவோம். ஏற்கனவே காலைல கண்ணாச்சி 22 ரூபாய்க்கு வாங்கி நான் தராமல் இருக்கிறேன். இந்த ஊரில் அட்வான்ஸ் வாங்கி தான் நான் அங்கே போய் கடத்தை அடைக்கலான்னு இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற பாரு பார்த்தா நான் கடத்தை அடைக்க மாட்டேன் பழகுங்க. இதை அடித்து உடைச்சா ஒரு கால் ஏதோ டூப்லைட் கால் பழகுங்க. இது ஏற்கனவே பேத்துக்குச்சு. எப்படி 350 ரூபா பிடிச்சிருவாங்க பாருங்க. உடச்சு விட்டாரு. அது அந்த காலையில உனக்கு சம்பளமே கிடையாது. பாப்பமா கூப்பிடு. வாங்கம்மா. வந்து பாரு. நீ ஆயா வந்தாலும் அண்ணி வந்தாலும் அம்மா வந்தாலும் அப்பளம் யாரு கேளு. இங்க சித்தின்னா அங்காண்ட அத்தியா இருக்குது, அங்காண்ட அத்தியா இருந்தா இங்க சித்தியா இருக்குது. இங்க கிளநூர்ல அண்ணின்னு கூப்பிட்டா அங்காண்ட எக்கான்னு கூப்பிடுறாரு. இது தெக்கால தெரு, இது வடக்கால தெரு. சரி, அது என்ன முறை மாத்தி கூப்பிடுறது? ஐயோ, ஒரே ஒரு சக்காலத்து பண்ண வேலைங்க அது. என்ன வேலை? அவர் ராங் ரூட்ல போயிட்டு ரைட் ரூட்ல வந்தா பாரு. அது இல்லாம இப்ப 2-3 சேர்ந்துக்கிட்டு அழிது பித்தாமொழி ஆட்டம். இப்ப என்னை சித்தப்பன்னு ஒருத்தர்ல கூப்பிடுறான். சரி, கிளநூர்ல மாமனாருக்கும் கூப்பிடுறான். ஐயோ, குடும்பத்துல அவன் பேரு என் வாயில சொல்ல மாட்டான், வேலு சொல்லுவான். யார் சொல்லுவா? என் வாயில சொல்ல சொல்ல மாட்டேன். மாட்டேன். சரிங்க பாரு, சீக்கிரம் உன் குடும்பத்துல நடக்கிறதால இங்க சொல்ல வேணாம். ஏழுமலைக்கு இருக்கிறான் பாரு, ஏழுமலை. தலைமாட்ட கட்டுக்கு வந்து காலையில காசு கொடுத்துடணும் அந்த அம்மாவுக்கு. மேடம், நீங்க யாரு? நானா? நான் வந்து இது யார் தெரியுமா? நீங்க வந்தது யாரு? நான் வந்து ஒரு மென்டல் சாமி தானே வந்திருக்கேன். கடவுள். சரி, இந்த இந்த ஆடை எங்கே எடுத்த? ஐயோ, சுடுதண்ணி வச்சு குளிச்சுட்டு இருந்தேன். குளிச்சுட்டு என்னை பாதிலே தூக்கிட்டு வந்துடுவேன். தலை காய புள்ளான்னு சொல்லிட்டு இது கூந்தரை விசிறினேன். 16 பேர் ஓட்டியாங்க. சுருண்டு கிடக்கு, சுருண்டு சுருண்டு இருக்கு. இது வந்து ஸ்டைல் நீலாம்பரி முடி இப்படிதான் இருக்கும். நீலாம்பரியா நீனு? போன வருஷமும் இந்த முடி வச்சுதான் காசு வாங்கிட்டு போனேன். இந்த வருஷமும் இந்த முடி வச்சுதான் வாங்கணும். ஏன் வேற முடியும்? அங்க இருக்கிறவங்க சிரிச்சிடாதீங்க, பல்லு வெள்ளையே தெரிஞ்சிடும்.